உங்களுக்கு எப்போ போய் கல்யாணம் ஆனிச்சு? அது எப்போ ஆச்சப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டா இருக்கேன். 2 வருஷம் என்ன. எத்தனை வயசுல ஆனிச்சு? கல்யாணம் 13 வயசுல ஆச்சு. 13 வயசுல. அப்பயே சின்ன பிள்ளை கல்யாணம். ஆமாம், அப்பெல்லாம் ஏது 10 வயசு 12 வயசு அப்படிதானே கல்யாணம் பண்ணுவாங்க அப்பெல்லாம். சரி, அவங்க கல்யாண பட்டு படம்லாம் வச்சிருக்கீங்களா அப்பா? ஆமாம், வச்சுருக்கேன். குடுகுடுப்பை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா இந்த பட்டு புடவை? அப்பா என்னைய பார்த்து சொல்லுங்க அப்பா, எங்க அந்த பட்டு புடவை? எங்கே போச்சு? எதனால குடுகுடுப்புக்காரன்ட்ட கொடுத்தீங்க? ஜோசியம் பார்த்தா. ஜோசியம் பார்த்தா ஏன் பட்டு புடவை கொடுக்கணுமா? ஒரு துணியை ஒன்று கொடுங்க அப்படின்னு. ஒரு துணியை தானே கொடுக்க சொன்னாங்க. நீ எதுக்கும் பட்டு புடவை எடுத்து கொடுத்தீங்க? அது என்ன கொடுத்துட்டார மறுபடியும்? மறுபடியும் கொடுத்தான். பையில் வச்சுக்கிட்டா. ஐயோ என்ன பையில் வச்சுக்கிட்டாரு. இந்த கிழவனு வந்தால் கஷ்டமாக பேசுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, பேசலாம் செஞ்சாங்க. தாத்தா வந்து என்ன சொன்னாங்க? நீ என்னம்மா பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்க குடும்பம் துணி அப்போ 8 கிடச்சி எடுத்து கொடுத்தோம். பழைய துணி அப்படின்னு அதோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டு புடவை எடுத்தீங்களா? ஆமாம், அதுக்கு பிற்பாடு அப்பெல்லாம் ஏது இதெல்லாம் இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. அதோட தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், அது பிடிக்குமோ பிடிக்கலையான்னு யார் கேட்டு தெரியும். இன்னமோ அதுதான் நல்ல கட்டையாக. இப்போ பிடிக்காதா உங்களுக்கு தாத்தாவை? பிடிக்காம இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகியிருந்தீங்க. ஆமாம், எல்லாம் அப்படிதான். எல்லாம் அப்படிதான் இருந்துதான் ஆகணும் அந்த காலத்தில். ஏன் பை இப்பெல்லாம் நாங்களாம் எவ்வளோ மரியாதையாக வச்சுருக்கோம். அது சரி, உங்களை மாதிரி மரியாதை யாருமே வச்சுக்க முடியாது. புருஷனை நாங்களாம் எப்படி பொத்தி பொத்தி வச்சுருக்கோம். 3 பேர் சூப்பராக வச்சுருக்கீங்க.